ஹாய்! ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் சால்னா, அப்படி சிக்கனே இல்லாட்டாலும் எம்ப்டி சால்னா மாதிரியும் எப்படி ரெடி பண்ணலாம்னு குயிக்கா இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வாட்ச் பண்ண கன்டின்யூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல தேவையான கேஷ்யூ நட்டும் கொஞ்சமா கசகசாவும் போட்டு ஊற வச்சு வச்சிடுறேன். கேஷ்யூ நட் கண்டிப்பா போடணுங்க. ஏன்னா அதுதான் சால்னாக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கிரேவி ஐட்டம், சால்னா ஐட்டம் பண்ணும்போது இந்த வெங்காயம், தக்காளினா எந்த அளவுக்கு பொடியா சாப் பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸியா வந்து வேலை முடியும். இப்போ ஒரு குக்கர்ல நல்லா தாராளமாவே எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, கல்பாசி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமா பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா சுருள சுருள வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம்ல கேஷ்யூ நட்டும் கசகசாவும், அது கூட தேவையான தேங்காவும் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலேயே ரெடி பண்ணுறோம்ல கறி மசாலா தூள், அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் வந்து தேவைக்கேற்ற கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கோகோனட் பேஸ்ட்டையும் தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு இந்த தேங்காயும் இந்த மசாலாவும் நல்லா வதங்கணும். சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டும் இந்த மசாலாவையும் நல்லா வதக்கும் போது சூப்பராக அது ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அந்த சால்னாக்கு. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து வதக்கிக்க சொல்கிறேன். இந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆயில் விட்டு கூட நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி புதினா கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எம்டி சால்னா ஆட் பண்ணுறீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் சிக்கன் போடுறீங்கன்னா நான் வந்து ஒரு 250 கிராம் சிக்கன் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கினா போதும். இந்த மசாலா பவுடர் எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சால்னா ரெடி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு வேளைக்கு தான் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு ரெடி பண்ணுறீங்க, இல்லை ஒரு 2 வேளைக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு குழம்பு வைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணணும். கொஞ்சம் குழம்புக்கு நிறையா மசாலாவும், நிறைய குழம்புக்கு கொஞ்சம் மசாலாவும் ஆட் பண்ணுறது தான் நம்ம டேஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணிடுறோம். அதுதான் நம்ம பண்ணுற தப்பாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தேவையான தண்ணியும் போட்டுட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். ரொம்ப நாளாக வந்து பசங்க வந்து பரோட்டா கேட்குறாங்க. ஸோ நீ மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிரு, அண்ட் உன் ஸ்டைலில் வந்து நீ சிக்கன் சால்னா ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பரோட்டா மட்டும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்குலாம் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு அடித்து தேய்க்கிற அளவுக்குலாம் தெம்பு இல்லை. ஸோ அவங்க வந்து பரோட்டா ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து சிக்கன் சால்னா வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த சால்னாக்கு வந்து பெருசாக எதுவும் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்காது. அதனால ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி சிக்கன் சால்னா அண்ட் பரோட்டா ரெண்டுமே ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் மோஸ்ட்லி வெளியில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஆள் தான். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணோம். நல்லாவே வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு பரோட்டா சிக்கன் சால்னா காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பரோட்டாக்கு எந்த ஊர் ஃபேமஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய மாவெல்லாம் ஊற வச்சு அரைக்க டைம் இருக்காது இல்லையா? ஸோ அவங்க வந்து மிக்சியில் சூப்பராக இட்லிக்கு மாவு அரைச்சிக்கலாம். 2 கிளாஸ் இட்லி பொன்னி அரிசிக்கு 3/4 கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறதால உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியதாக தான் இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. காலையில் எழுந்து இட்லி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி உளுந்து ரெண்டுமே தனித்தனியாக ஊற வச்சு தான் அரைக்கணும். அண்ட் அரிசி அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அவல் வந்து ஊற வச்சு அது கூட சேர்த்து அரைங்க. கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் இட்லி எப்படி வந்திருக்குன்ற இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தனியாக குக் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 நன்றி. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் நிறைய பெட்டராக நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து எனக்குமே வந்து டெய்லி வந்து தோணிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே
தண்ணீர் கேட்டேன் அமுதம் தந்தனை